நீங்க காலேஜ்ல படிக்கும்போது சிங்கிளா, கமிட்டடா இல்ல பிரேக்கப்பான்னு நெறைய விஷயம் நம்ம பேசியிருப்போம். அதே நேரத்துல இதெல்லாம் கேம்பஸ்குள்ள ஸ்டாஃப்க்கு தெரியாத மாரி சீக்ரெட்டாவும் மெயின்டெயின் பண்ணுவோம் இல்லையா? இனி அந்த கவலையே நமக்கு தேவையில்லங்க. ஏன்னா, ஜென்சி இளைஞர்களுக்குன்னு இனி காலேஜ்ல ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கும்னு சொல்லி தர போறாங்க. என்னன்னே புரியாத ஒரு மனத குழப்புற உறவுகளால, நட்புனால ஏற்படுற எமோஷன்ஸ, டிப்ரஷன, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம மனநிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இனி கல்லூரிலேயே சொல்லி தர போறாங்களாம். மாணவர்களை அறிவு ரீதியாவும், மன ரீதியாவும் தங்களை வலுப்படுத்தி ஒரு நல்ல புரிதல உடைய மன வலிமை மிக்க மாணவர்களை உருவாக்கும் நோக்கில இந்த விருப்ப பாடம் டெல்லி பல்கலைக்கழகத்துல கொண்டு வர போறாங்க. இந்த நவீன உறவுகளோட சிக்கலான உலக கையாள மாணவர்களுக்கு உதவும் வகையில நெகோசியேட்டிங் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ற ஒரு புதிய விருப்ப பாடத்தை டெல்லி பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்த உள்ளது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற இன்றைய டிஜிட்டல் உலகில பல இளம் வயதினர் எல்லாரும் எதிர்கொள்ற உணர்வு பூர்வமான போராட்டங்களை கையாளுவதற்கும், மனவேதனைகளை கையாளுவதற்கும், உறவுகள்ல உள்ள சிக்கல்களை அடையாளம் காணவும் மாணவர்களை திறன்களோட செயல்படுத்துறதுதான் இந்த பாடத்தோட நோக்கம்னு சொல்றாங்க. இந்த பாடப்பிரிவு டேட்டிங் பயன்பாடுகள், சமூக ஊடகங்கள், அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியான ஆன்லைன் தொடர்புகள் உள்ள இன்றைய காலகட்டத்துல நட்பு, காதல், உறவுகள் மற்றும் உணர்வு பூர்வமான விஷயங்களை புரிந்து கொள்ள இளங்கலை மாணவர்களுக்கு உதவும் வகையில வடிவமைச்சிருக்காங்க. சிச்சுவேஷன்ஷிப், நானோஷிப், மைக்ரோமேன்ஸ் உள்ளிட்ட வாயிலேயே நுழையாத பல வகையான உறவுகளை உருவாக்கும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அத அவங்க கையாள்றதுக்கே பெரிய போராட்டமா இருக்குது. இந்த நிலைமையில